சரியா புரிய போகுது. இப்ப நான் புரியுற மாதிரி சொல்லவா புரியுற மாதிரி சொல்லவா? எதுவுமே நீ சொல்ல வேணாம். அப்புறம் எப்படித்தான் சொல்றது? அதை மட்டும் சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க. என்னங்க என்ன காலையில வேலை தானே வருவீங்க? மொத்தத்துல ஒரு எலுமிச்சம்பழம் தான். என்னடா பிரச்சனை? முடிச்சவைக்கு வந்தா அவனை போடான்னு முள்ள மாதிரி வந்தா என்ன இருக்கா கை நீட்டுற? வந்தா தேவையில்லாம அழிஞ்சு வந்தா வந்தான்னு கேட்கிறேன். பல மேல அழிஞ்சு போவேன். கேட்டு திரும்ப சொல்லுன்றாடு தண்ணி விடுமே செத்து போச்சு. செத்தாடு ரெண்டாடு திரும்ப சொல்லு. அதுதான்டா ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சு. ஒரு ஆடு பேர் திரும்ப சொல்லு, இன்னொரு ஆடு பேர் திரும்ப சொல்ல மாட்டேன். திரும்ப சொல்லுன்றாடு தண்ணி போய் செத்து போச்சு. செத்தாடு ரெண்டாடு திரும்ப சொல்லு. அதான் சொல்லிக்கிட்டு ஒரு ஊர்ல 2 ஆடு ஒரு ஆடு திரும்ப சொல்லு, இன்னொரு திரும்ப சொல்ல மாட்டேன். திரும்ப சொல்லுன்றாடு தண்ணி குடிக்கும் செத்து போச்சு. செத்தாடு ரெண்டாடு திரும்ப சொல்லு. பதில் சொல்ல வச்சவன் தான் வடிதந்தவே சொன்னா கெட்டது மறந்து இருக்காங்க. அப்ப வச்சவன் தான் எடுக்கணும் வடிதந்தவே சொல்லிருக்கல. சொந்தம்டா படிச்ச தகுதி எல்லாருக்கும் சொல்ல முடியாது. உன்னால மட்டும் சொல்ல முடியுதுன்னா உன் தகுதி, உன் படைப்பு, உன் வீரம், உன் முக லட்சணம் எல்லாமே இந்த மேடைக்கு கிடைச்ச அம்சம்டா. நீ வந்தது அட்ட திறக்கிறோம்டா. முதல்ல என் தலைக்கு வணக்கம் சொன்னீங்களா இல்ல என்னைய வணக்கம் சொல்ல சொன்னீங்களா கேட்கிறேன். அதை எனக்கு சொன்னேன். அப்ப என்னைய சொல்ல சொல்லல. அப்ப என்னைய சொல்ல சொல்ல எனக்கு சொல்றீங்க அப்படித்தானே? அப்ப என்னைய எப்படி சொல்ல சொல்ல முடியும்? ஒரு மரியா சொல்லி இடம் யாருடைய இடம்? அப்ப ஓயிடம் தானே? அப்ப ஓயிடம்ல உன்னை சொல்ல இருக்க அத்தாச்சி. அத்தாச்சி என்ன நேரம் மரியாதை சொல்ல. அப்ப ஓ இடம் இல்லைன்னு ஒத்துக்க. இல்ல அத்தாச்சி ஓன்றதுல ஒத்துக்க. நீ அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்க. பண்பு அப்படின்னு எதை சொல்றேன்னு கேட்டேன். எனக்கு சொல்ற நேரம் நடத்தங்க இருக்கு. நேரத்தை வீணாக்கும் பொழுது கடிகாரத்தை உள்ளே பெற அப்படின்னு நீ சரியா பேச நான் சரியா பேசுவேன். வாங்க நீ என்ன பார்த்தா சொன்ன கட்டி என்னையத்தானே வாங்க சொன்ன. கால்வளப்பு சொல்லாமை என்மளப்பு இத்தனை மன்றுடைத்தல் பன்மளப்பு கேட்டார் நன்றங்கள் பாட்டான் என்ற வளர்ப்பு இயல் இசை நாடகம் இயல் பேச்சு இசை என்றால் பாட்டு நாடகம் நடிப்பு. இந்த நடிப்புக்கு பெருமை கொடுப்பதமாக பேர் வச்சா நாய் என்றால் நாதம் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தவம் இரண்டால் இசை அனைத்தையும் ஒன்று கூட்டி ஒரே பொருள் வைக்கக்கூடிய ஒரு ஆளு இந்த உலகத்துல நான் மட்டும்தாங்க. சமயக்காரன் கல்யாணத்துக்கு லிஸ்ட் போட்டது மாதிரி சொன்னீங்க. ஒரு சாமியாரு சிங்கம் கிளம்பிருச்சு. சிங்கம் கிளம்பிருச்சு. வட்டம் இழுத்து விட்டு நீ வெளியே இருக்க போயிடுற. என்னை விட்டு செருப்பு கடிச்சா கூட அப்புறம் வந்து தடுப்பு என்னன்னு பாக்குற. என் சிங்கத்தை ஜெயிக்க முடியுமா ராதாகிருஷ்ணன்? அப்படி சொல்லுப்பா. மத்த லேசா புசுவானம் கொடுத்துறியா? மோசம் பண்ணா இல்லையா நாரதரு? ஆமா ரொம்ப மோசம் பண்ணுவாங்க. பேர் என்ன அவர் பேரு? ஜெயபார்த்திபன். நீ ஏன் பயமுறுத்திருப்ப? ஜெயபார்த்திபனா? ஆமா. அது வாசிக்கும் போது என்னமோ ஜெய மோகன்ல வச்சு ரொம்ப எச்சரிக்கையா பேசணும். ஜெயபார்த்திபனா நாரதரா இன்னைக்கு பம்பணும்னு பாக்கணும். உனக்கு மேடைக்கு என்னை கேவலப்படுத்துறே உனக்கு வேலையா போச்சு. ஆனா இன்னைக்கு ரொம்ப உக்கிரமா இருப்பேன். ராதாகிருஷ்ணனா கொக்காவா? அப்ப அதனாலதான் பவுடர்ல விழுந்து இருந்துச்சு வந்திருக்கீங்க. நீ ஜெயிச்சிருவ எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. வந்த வண்டி செலுப்பு எடுக்குமான்னு பாரு. முதல் போன மேடையில அவர் என்னை அசிங்கப்பட்டார். ரயில் பூச்சிக்கு எத்தனை கால் கேட்டார். நான் 5-6 கால் இருந்தேன். 1000 கால் அப்படின்னு சொல்லிட்டு நீ மேடையில ஹலோ நீங்க பேசாம திருப்பி நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட. எப்படி என்ன கேட்டீங்க? சேவை ஏன் கொக்காவுக்குன்னு கூவுதுன்னே. அது தொண்டை சாரில நல்லா இருக்கு கூவுது. நீ என்னப்பா ஆடுப்பாவா? அவ இவ்வளவு நேரம் என்ன அப்பா அவர் வரும்போது சண்டை வரும். இந்த ரெங்கு பட்டியலாம் தூக்கிட்டு போ. ஐயா அதெல்லாம் கட்டுங்க. கோவம் சட்டக்குன்னு அடிச்சு தூக்கி அடிச்சுவேன். விபூதியா கட்ட சொல்ற. அந்த கிழக்கு எடுத்து கொண்டு போங்க. அதெல்லாம் அமைச்சிடலாம்ல. மை செட்டே கலட்டினா பரவாயில்ல. சண்டை வரப்போகுது. காலகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாலயா. ஆரம்பத்திலே தனித்தனி இல்லையா? நக்கல நீங்க போங்க. சித்தப்பா உன் மையம் எங்க கேட்டா கேவலப்படுத்திட்டு இருக்கேன். கிளம்பிடுச்சு. நான் சொல்ல வர ஓடு. நீ ஓடிடு. நீ நின்றாலே எனக்கு தண்ணி முடிச்சாட்டி ஏறி விட்டு போயிடாத. போ நான் பாத்துக்கிறேன். போப்பா. இந்த கிளம்பிட்டு இந்த தண்ணி வளர்ந்து நிக்கிறியே நீ போட்டியா? யார சொல்றீங்க? அத்தா
மாமா கை மாமே போங்க நான் தகுதியான ஆளே போங்க தெய்வமே நீங்க போங்க போய் 108வது ரூம்ல உட்காருங்க அங்க வசதி இருக்கா சண்டை போனேன் உன் கான்ட்ராக்டர் எப்படி கொண்டு வர மட்டும் பாரு போ இன்னும் நிக்கிறிய குளிக்க மாட்டேன் யாரு பேசுற நீ தேவையில்லாத இதெல்லாம் உனக்கு தேவையில்லை போ கணேசன் முருகை கணேசன் முருகை சிவப்பு தொழியா இருந்தா உனக்கு ரப்பு போ போப்பா போ போ நிமித்து வளர்ப்போம்ல விடல நான் மஞ்சள் ரோட்டுக்கு மாடு குடிக்க வந்தேன் நம்மளோட சேர்ந்த லூஸ் ஆட்டியா இருக்கு ஆமாங்க லூசு கூட சேர்ந்தா லூசு மாதிரி தான் இருக்க முடியும் நான் லூசு நீ லூசு நீ லூசு ஊருக்கு போனா மிச்சம் இருக்க லூசு நான் லூசு அவத்தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆரம்பத்திலே ஆஃப் பண்றியா என்ன நடக்கிற மாதிரி எத்தனை ஜெனரேட்டர் புகைன்னு மட்டும் இந்த தஞ்சாவூர் பொம்மை கீ கொடுத்தவனே பற்றி அடிக்க எப்ப நீ போப்பா பெரிய பட்டிமன்றம் பேசுறேன் கை தட்டுவா போங்க அரை மணி நேரத்துக்கு யாரையும் மூஞ்சிலே பிடிக்க கூடாது அப்படியே வண்டியை கூட எடுத்துட்டு மதுரை மாடுத்தாங்கள போய் டீ சாப்பிட்டு வாங்க போங்க போய் இந்த 12ஆம் நம்பர் ரூம்ல வந்து பாரு அதுல ஏசி இருக்கு போ நீ சேட்டு பையன் வணக்கம் யாருக்கு உங்களுக்கு எனக்கு வணக்கம் சொல்றதுக்கு நீங்க யாருங்க இதுக்காக போய் ஒன்னாவது வந்த வணக்கம் நீங்க யாருக்கு சொன்னீங்க இப்பதான் மும்பையாவில் சொன்னேன் நாடகத்துக்கு வரும்போது பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு வராங்க டிஸ்டர்ப் ஆகுது எனக்கு உங்களை வணக்கம்னே எங்களை வணக்கம் பண்றீங்க ஆமா அப்ப எனக்கு சொல்லல உங்களுக்கு எனக்கு சொன்னீங்களா வணக்கம் சொன்னீங்க வணக்கம் எதுக்கு சொன்னீங்க வந்தவரை வணக்கம் ஓ அப்ப உபசரிக்கக்கூடிய பண்பு அதுக்காக வணக்கம் சொல்றீங்க அப்படித்தானே யாரு வந்தாலும் உபசரிப்பீங்க யாரு வந்தாலும் யார் வந்தாலும் இப்ப நல்லவன் வந்தா அவசரிப்பான் நல்ல வந்தா உபசரிப்பீங்க வீட்டுக்கு பெரியவர்கள் வந்தா வாங்கிடுவான் வாங்கட்டுவீங்க அது போல ஒரு கல்வி கட்ட மகான் வந்தா கும்பிடுவீங்க முடிச்சவைக்கு வந்தா அவனை போடாண்டுவான் முள்ள மாதிரி வந்தா என்ன இருக்கா கை நின்ற வந்தா தேவையில்லாம அழிஞ்சு வந்தா வந்தாலும் கேட்கிறேன் பல மேல அழிஞ்சு போவேன் கேட்கப்படுது வந்தா எப்பா நீ போப்பா சொல்லுங்க நீ வேற ரூம் பாய் மாதிரி வந்து சொல்லுங்க பேரை கொஞ்சம் சொல்லுங்க இருக்கா பையன் வந்தா தேவையில்லாத விஷயம் வந்தா போன மேல கேட்ட பதில் சொல்ல வந்தா வந்த வரையா இருப்பான் அப்ப ஈச்சா பையன் வந்தா என்ன வயசுக்கு ஈச்சா பையன் வந்தேன் அந்த கேட பையன் அந்த வாசை கல்யாணம் பண்ணேன் வந்தா எதுக்கு வெளியே நீங்க கும்பிடு ஓடியடா தேவையில்லாம வீட்டுக்கு யாரும் வணக்கம் சொல்லிட்டாரு வீட்டுக்கு வந்தவங்க வணக்கம் சொல்றது யாரு கிடப்படா வணக்கம் சொன்னா உத்தமா அதான் கேட்க நல்லவன் வந்தா வரவேற்ப கெட்டவன் வந்தா இறச்சி அடிப்பான் உள்ள மாதிரி வந்தா என்ன வயசுக்கு வர்றேன் முடிச்சவைக்கு வந்தா தேவையில்லாத அது வேலை தேவையோட பேசிக்கிட்டீங்க நீங்க யாருக்கான வணக்கம் சொல்லுவீங்க உங்களை வணக்கம் அப்ப உங்களை வணக்கம் சொல்ல என்ன சொல்ல சொல்றியா தேவையில்லாதியா இப்ப உங்களுக்கு தானே வணக்கம் சொல்றீங்க இடத்துக்கு வந்தாலும் வணக்கம் சொல்ல உத்தமா வணக்கம் நீ சொல்றியா இல்ல என்ன சொல்ல சொல்றியா உங்களை சொல்ல சொல்லல அப்புறம் எதுக்கு உங்களை வணக்கம்ன்றீங்க போட்டுக்கு பேச போட்டுக்கு பேச எனக்கு தெரியுதுங்க உங்களை வணக்கம் சொல்றீங்களா எனக்கு சொல்றீங்களா என்னைய சொல்ல சொல்றீங்களா உங்களை சொன்னேன் அப்ப என்னைய சொல்றீங்க அப்ப என்னைய சொல்ல சொல்லல உங்களை சொல்ல சொல்லல வணக்கம் எனக்கு தானே சொன்னீங்க அப்ப என்னைய பார்த்து வணக்கம் சொன்னீங்க அப்ப என்னைய சொல்ல சொல்லல அதே செல்வனே இப்ப வணக்கம் யாருக்கு சொன்னீங்க அநேகமா வெற்றியா என்ன நடக்குன்னு தெரியல கேட்ட போல சொல்றா நீ என்ன பெரிய அறிவாளி எனக்கு அறிவாளி இல்லாம அறிவாளி இருந்தா அறிவாளியா பேச முடியும் இப்ப என்ன எங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன பேசணும் அதான் கேட்டுங்க எனக்கு வணக்கம் சொன்னீங்களா இல்ல என்னைய வணக்கம் சொல்ல சொன்னீங்களா கேட்கிறேன் வணக்கம் தானே அதை எனக்கு தான் சொன்னேன் அப்ப என்னைய சொல்ல சொல்லல உன்னைய சொல்ல சொல்லல அப்ப என்னைய சொல்ல சொல்லணும் எனக்கு சொல்றீங்க அப்படித்தானே ஆமா உங்களுக்கு அப்ப என்னைய எப்படி சொல்ல முடியும் என்னைய சொல்ல சொல்லல அப்ப என்ன எப்படி என்ன எப்படி நான் சொல்ல வணக்கம்னு இஷ்டத்துக்கு பேசுவோம் என்ன எப்படி வணக்கம் சொல்ல நீ சொல்லு என்ன என்ன அப்ப என்ன நீ தானே சொல்ல சொன்ன நான் உங்களுக்கு சொன்னேன் அப்ப என்னையும் சொல்லலையா என்னைய சொல்ல சொல்றியா இல்ல எனக்கு சொல்றியா அப்போ சிரிக்காதீங்க போ சரியா பேசுங்க அண்ணே நாயத்தை நீங்க சொல்லுங்க கரெக்டா பேசிக்கிட்டு நான் என்ன தப்பா சொன்னேன் அதத்தாங்க சொல்லிட்டு இருக்கேன் வணக்கம் சொன்னீங்க உண்மைதான் அதை எனக்கு சொல்றீங்களா இல்ல என்னைய சொல்ல சொல்றீங்களான்னு கேட்டேன் உங்களுக்கு சொன்னேன் அப்ப என்னைய சொல்ல சொல்லல அப்ப என்னைய சொல்ல முடியுமா உண்மையிலே லூஸ் தானே நீ என்னங்க பேச சொல்றீங்க முட்டாளோட சொன்ன முட்டாள் தானங்க வேற யாராவது முட்டா பையன் வருங்க அவன் பேச தேவையில்லாத யாராவது எதுக்கு வந்துட்டாங்க பேசணும் மரியாதை முட்டா பையன் வேற யாராவது வந்தா தானே சொன்னீங்க அதை வந்தாச்சு அப்ப சீமன் இருந்தா தாங்க பிரச்சனைக்கு பேசக்கூடிய அளவு அப்ப இருந்து பேசு சபையை வந்து பேசு பேசாம இருந்து பழகு அப்ப எந்த இடத்துல எதை பேசுறோமோ அதைத்தான் பேசணும் பண்டாரை வரவேற்பது அப்ப குல பண்பா ஆமா பண்பு தானே
என்னது பண்பு 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 இப்ப நீ சொன்னிய பண்பு அப்படின்னு இப்ப நீங்க பார்த்த மாதிரி பண்புன்னு ஒரு பூ இருக்கா மல்லிகைப்பூ இருக்கு குறிஞ்சி பூ இருக்கு முல்லைப்பூ இருக்கு நீ பண்பு அப்படின்னு ஒரு உருளை வாங்கிக்கலாமாப்பா பண்பு இல்லங்க அப்புறம் பண்புன்னா அந்த வேலை பழுப்புன்னு சொல்லலாம் நீ பண்புன்னு சொன்னி அப்படி ஒரு பூ இருக்கான்னு கேட்டேன் நீ தமிழ்நாடா வேற என்ன நீ அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்க பண்பு அப்படின்னு எதை சொல்றேன்னு கேட்டேன் எதை சொல்ற நேரம் தெரியல நேரம் நல்லதாங்க இருக்கு நேரத்தை வீணாக்கும் பொழுது கடிகாரத்தை முல்லைப்பார் அப்படின்னு இருக்க எல்லா நேரமும் நல்ல நேரம் அந்த மனுஷனுக்கு நீங்க எந்த நேரத்தை சொல்றீங்க யாருக்கு முடிய வாங்க அப்ப வாங்கன்னா எதை உங்களை வாங்க என்னை வாங்கிருக்கியா உங்களை வாங்கிருக்கீங்க இப்பதான் நான் வாங்கினேன் உங்களை வாங்கறதா சொன்னேன் என்னைய வாங்க சொல்லியாத என்னை வாங்க சொல்லியா நானே மளிகை கடை கிருஷ்ணன் போறோமா இப்ப நீ யாரை பார்த்து வாங்க சொன்ன உங்களை தாங்க அதற்கு என்னைய பார்த்து வாங்க சொல்லி அப்ப வாங்கிருக்கான்னு கேட்டேன் உங்களை வாங்க அப்ப என்ன எப்படி நீ வாங்குவ நீங்க வாங்க என்ன நீ எப்படி வாங்க நீ யாரு என்னை வாங்கறதுக்கு உனக்கு இந்த இடத்துக்கு எதிராக சம்பந்தம் என்ன எப்படி நீ வாங்கலாம் வாங்க எதுக்கு நீ சொன்ன காரணம் சொல்லு வாங்கங்க அதத்தான் ஒரு எதெல்லாம் வாங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வாங்க என்ன சொல்ற அவனை வாங்கன்னு கேட்கணும் அப்போ ஒரு வீட்டுக்கு வாங்கன்னு கேட்டா லூசு போய் உண்மை அதத்தான் கேட்க உன் வீட்டுக்கு விருந்தாளி வந்தா என்ன சொல்லுவேன் வாங்கன்னுவேன் இடத்துக்கு வந்த என்னைய பார்த்து என்ன சொல்லுவேன் வாங்கன்னு அப்ப வீட்டுக்கு விருந்தாளி வந்தவனே வாங்க சொல்லுவேன் என்னைய வாங்க சொல்லியா ரெண்டு பேரும் வாங்க சொல்றேன் அப்புறம் எதுக்கு வாங்கன்ற வாங்கயா அப்ப சொல்றேன் எப்பதான் வாங்கன்ற செல்வா நீ வாங்க வாங்க எதுக்கு நீ சொல்ல சொல்லு செல்வம் குருவி மட்டும் அனுப்புவோம் உனக்கு நேரத்துல பின்னி பண்ணி மட்டும் பீனா பண்ணி பேசக்கூடிய பேச்சு சரியா இல்லையே என்ன நீங்க என்ன சம்பந்தமா சொல்லிக்கிறீங்க நீ சரியா பேசுற நான் சரியா பேசுவேன் வாங்க நீ என்ன பார்த்தா சொன்ன வாங்கதான் சொன்னேன் அத்தை கட்டி என்னையத்தானே வாங்க சொன்ன உங்க அன்பா வாங்க அப்ப அன்பை வாங்கண்டி ஒரு கடைக்கு ஒரு பையன் அனுப்பியிருக்க ஆமா. எதுக்கு அனுப்பியிருக்க சாமே வாங்க எதுக்கு அனுப்பியிருக்க சாமே வாங்க என்னைய பார்த்து நீ என்ன சொன்ன வாங்க அது என்ன வாங்க சாமே வாங்க நீ என்னைய பார்த்து வாங்க சொன்னீங்க சாமே வாங்க அப்புறம் எங்க நீ வாங்க வாங்க நீ எதுக்கு காரணம் இருக்கணுமே ஒரு மணி எதுக்கு நான் சொன்னேன் பார்த்து வாங்க ஒரு வீட்டுக்கு விருந்தாளி என்ன பார்த்து வாங்க நீ சொல்லுவேன் வாங்க சொல்லுவியா திரும்ப சொல்லுவியா அப்ப வாங்க சொல்லுவேன் சொல்லவே மாட்டேன் அப்ப வீட்டுக்கு வந்தால பார்த்து வாங்க வாங்கன்னு கூட நீ சொல்ல மாட்டியாடா என்னடா மருகா போனது ஏண்டா வீட்டுக்கு வந்த மனுஷன் உன்னை தேடி வந்து கூட பார்த்து வாங்க நீ சொல்ல மாட்டேன் சொன்னேங்க அப்ப வாங்கிட்டு போயிருவேன் சொன்னா புதுசுங்க இப்ப நீ வாங்கிட்டு போவியா இல்ல வாங்க சொல்லுவியா சரி உனக்கு நான் வாருங்கள் அப்ப பாருங்கள் அந்த தலைய வா பாருங்கள் அப்படின்ற சீப்பை வச்சு வர போறியா உன் காலை வாங்கி அப்புறம் இருக்க நீ வாருன்ற உன்னைய மாதிரி அரசியல் ஒரு பெரிய ஆள் ஆயிட்டோம்னா பின்னாடி வந்து வாருவாங்க அது ஒரு வாருங்கள் நீங்க வீட்டுக்கு வரக்கூடிய மனுஷனை பார்த்து வாருங்கள் ஒரு சீப் இருந்துச்சுன்னா உங்க தலைய வாருங்கள் மொத்தம் எத்தனையோ வாருங்கள் இருக்கு என்னைய பார்த்து வாருங்கள் நீ சொன்ன மாதிரி பின்னாடி மதிப்புள்ள வாருங்கள் அப்ப மதிப்பு கொடுத்து வாருங்க அப்படித்தானே உன் தலையில செஞ்சாச்சு அப்ப எப்படி நீ சொல்லிட்டு பேச்சு ஆரம்பத்துல வாருங்கன்னா எப்படி சொல்லுவேன் வாருங்கள் கேட்ட அலத்தை கட்டி அப்ப போன பின்னால வாருவியா காலை வாருங்க அப்புறம் இருக்கிற வாருங்கன்ற மதிப்பு கொடுத்து அதுவும் மதிப்பு கொடுத்து பாருங்கள் அப்படின்றிய அப்ப உனக்கு மதிப்பு கொடுத்துட்டு போன பின்னால வாருங்க அப்படித்தானே இந்த இடத்துக்கு நீங்க யாரு இந்த இடத்துக்கு நீ யாரு போத இடத்துக்கு போய் நானு நீ உலகத்துக்குரிய வேண்டா ஓரத்துல இது ஓரமாடா அத்தாச்சி வச்சிருக்கா அத்தாச்சி இருக்குல்ல எத்தனை நாள் வச்சிருக்க நிறைய நாள் வச்சிருக்கேன் அப்ப எத்தனை நாள் நீ வச்சிருக்க அத்தாச்சி எந்த அத்தாச்சி அப்ப இடம் யாருக்கு எனக்கு போய் அத்தாச்சி பச்சை அதைத்தானே சொல்லிக்கிட்டு பட்டாவும் ஒட்டாடி இருக்க அத்தாச்சி யாருடா இருக்கு அத்தாச்சி வீட்டுல இருக்கு ரெண்டு படிக்கல ஒரு மரியா சொல்லி நீ பஸ் கிடையாது இடம் யாருடைய இடம் எங்கடா அப்ப ஓ இடம் தானே ஆமா. அப்ப ஓ இடம்ல உன்னை சொல்ல இருக்க அத்தாச்சி அத்தாச்சி என்ன நேரமா பின்னாடி இந்த மரியாதை சொல்ல அப்ப ஓ இடம் இல்லைன்னு ஒத்துக்க இல்ல அத்தாச்சி ஓன்றதுன்னா ஒத்துக்க ஏதாவது அத்தாச்சி சொல்லு எந்த வீட்டுல இருக்கு எத்தனை நாள் வச்சிருக்க எங்க அப்பா வச்சிருக்காரு அப்பா அப்பா வச்சிருக்கதா நீ வச்சிருக்க பெரிய வச்சிருந்தா சித்தப்பா வச்சிருந்தா பங்காளி வச்சிருந்தா 7 தலைமுறை வச்சிருக்காரு அப்ப 7 தலைமுறை அத்தாச்சி வச்சிருக்க உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல என்ன வயதுக்கு எந்த அத்தாச்சி இல்ல அத்தாச்சியை பாதுகாப்பா வைக்கிறது இல்லையா கேக்குறேன் பாதுகாப்பா தான் அப்ப வச்சிருக்காரு இப்ப எப்படி வச்சிருக்க எனக்கு போய் அத்தாச்சி பத்தா அத பட்டா வந்தா சொல்லி பாதுகாப்பா வச்சிருக்கீங்களா வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன் பாதுகாப்பா வச்சிருக்காரு அப்ப இதுக்கு முன்னால பாதுகாப்பா வச்சிருக்கலாம் அப்படித்தானே இல்ல பாத்து என்ன ஏயா பாராம பாதுகாப்பா இப்ப வச்சிருக்கா இல்ல இனிமே தான் வைக்க போறீங்க அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். பாதுகாப்பா தான் வச்சிருக்காரு அப்ப பாதுகாப்பா வச்சிருக்கேன்னு சொல்லல அப்ப இதுக்கு முன்னால வைக்கலையான்னு கேட்டேன் வச்சிருக்கே வைக்கலையா வச்சிருக்க அப்ப அதுக்கு முன்னால வைக்கல பேர் என்ன யாரு பேரு உங்க பேர் என் பேர் என்ன நீ எப்படி சொல்லலாம் உங்க பேர் என்ன அதான் பேர் என் பேர் என்னடா பேர் என்னன்ற என் பேர் என்ன இல்லையே என்ன நீ உங்க பேர் என்னன்னு கேட்டவங்க சொல்லிருக்காங்க பேர் என்ன நீ என்ன கேட்ட பேர் என்ன அதான் பேர் என்ன என் பேர் என்ன இல்லையே என்ன நீ உன் பேர் என்னென்ன உங்க பேர் வச்ச பேர் என்ன அதத்துக்கு அதை வச்ச பேர் என்ன இல்ல எனக்கு அதை வச்ச பேர் என்ன இல்லையே அப்புறம் என்ன தாழ்த்தாவா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க வச்ச பேர் என்னன்னா வச்ச பேர் என்ன இல்லையே எனக்கு உங்க பேரை சொல்லுங்க அப்ப பேரை சொல்லுங்கன்றீங்க பேரை சொல்லுங்க சொல்லுங்க ஆமா. அப்ப என்னன்னு சொல்ல மாட்டீங்க என்னது என்னன்னு சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா பிரஷர் மாத்திரை பேக்கல கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க என்ன நீங்க சொல்லுவீங்களா இல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா இப்ப பேரு என்ன நீங்க எதை கேட்டீங்க இப்ப என்னோட பேரு என்னன்னு கேக்குறீங்களா இல்ல பேரை சொல்லுங்கன்னு கேக்குறீங்களா பேரை சொல்லுங்க. அப்ப பேரு என்னன்னு கேட்கல ரெண்டு மாத்திரை எதை கேட்கற முடிவு ஒரு முடிவுக்குவா பேரு வச்சாங்களா வச்சிருக்காங்க
என்ன வச்சாங்க? பேர் தான். என்ன பேரு? அதான் கூப்பிட பேரு. கூப்பிடுவாங்க. ஆமா வந்து வரவில்லை. கொஞ்சம் தெரிஞ்சுட்டா இடத்துக்கு வந்துருவில்லை. என்ன கூப்பிடுவாங்க? பேர் சொல்லுங்க. எப்படி? ஆயிரம் இப்ப நாடகம் முடி எப்படி 25 வருஷம் ஆகும். பேர் கூப்பிடுவாங்க. பேர் கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? மச்ச பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப எங்களை என்ன மொச்ச பேர் கூப்பிடுவாங்க? அப்ப எனக்கு என்ன கதை மொச்ச பேரோட கூப்பிடலாம். உங்க பேர் அப்படிதான் கூப்பிடத்தானே கூப்பிடுறாங்க. கூப்பிடாங்க. எப்படி? அத பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஆமா சித்தாம சொல்லணும். கூட போய் சரியா பேசணும்ல. ஆமா பேர் வச்சுக்க கூப்பிட்டாங்க. என்ன பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த பேர் தான். அதான் கூப்பிட பேர் தாங்க. அப்ப கூப்பிடாம அப்படி பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. பேரை வச்சா கூப்பிடுவாங்க. அப்ப வேணாம்டா அந்த சொல்லி. அப்ப வேணாம்டானா அப்ப எதுக்கு வந்து இங்க அத வேணாம்ன்றது எதுக்கு இங்க வந்து கேட்கிறேன். ஓமத்திரம் ஓமத்திரம்னா ஓமத்திரம் எப்படி இருக்குமா? ஓமத்திரம் நீங்க அப்படித்தானே சொன்னீங்க. பேர் இல்லாத பேர் எல்லாருக்கும் அப்பா இல்ல. அப்படி முன்சாமி கன்சாமி வச்சிருப்பாங்க. முன்சாமி கன்சாமி அவங்களோட வச்சிருப்பாங்க. அப்படி முன்சாமினா முன்சாமி கன்சாமி கன்சாமி அதை மட்டும் சொல்லியா? அதான் சொல்லி முன்சாமி முன்சாமி கன்சாமி அதை மட்டும் சொல்லியா? எனக்கு ஒரு ஜாமீன் எடுத்துருவோம். பேசிக்கிட்டு இருக்க ஏன் இப்ப நீங்க சிரிக்கிறீங்க? சொல்லிட்டு சிரிங்க. ஏங்க சிரிக்கிறீங்க? ஆமா இப்ப வாயில ஒரு மாதிரி சிரிச்சீங்க. அதே புரிய மாட்டேன் ராதாச்சந்திரி எடுத்து போட்டேன் புலங்குவோம். என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க தெரியவா? கூப்பிடுவாங்க. கூப்பிடுறாங்கல்ல. இப்படி கூப்பிடா அப்படி கூப்பிடா தெரியுமில? தெரியுமில? எப்படி கூப்பிடுவாங்க? அதை இப்படி கூப்பிடா அப்படி கூப்பிடா தெரியுமில? எப்படி கூப்பிடுவாங்க? பேர் வச்சிருக்காங்க இருக்குல்ல. ராதா ராதா கருப்பு கருப்பு அப்படி கூப்பிடுறாங்க. கூப்பிடுறாங்க. அது எப்படி கூப்பிடுறாங்க? அதாங்க ராதா கருப்பு அப்படின்னு பேர் வச்சிருக்க மாதிரி அவன் சொல்லி கூப்பிட போறாங்க. என்ன வேணும்? வள்ளி வேணுமா? இப்ப நீ யாரு பேரை கேட்கிற? விஞ்ஞான பாதைகள் கேரு சுத்த வேதாந்த வெட்டுவெளிகளை கேரு அஞ்ஞான மார்க்கத்தை கூறு உண்மை அன்றினோடு ஆனந்தமொழி கூறு கூறிவிட்டார் பவுனிவருடைய பேரு பூவோட சேர்ந்த நாடு உனக்கு அமைஞ்சிருக்க முக கூறு மதியானம் சாப்பிட்டிய மோரு என்னை யாரு நீ கேட்கிற பத்தியா? பல நாளும் சொல்லி படுத்த சிறுபார்ந்தனை அளவட வைத்து விடுத்த அழக அலங்காரமலை குடுமலை கோரமலை குடும்பமலை குற்றமலை நிலமலை நீண்டமலை எம்பெருமான் ரசிக்கும் திருமை குடமலை கண்மணப்பு கொள்ளட்டும் காண்மணப்பு சொல்லாமை என்மணப்பு இத்தனைக்கு மன்றுடைத்தல் பன்மணப்பு கேட்டார் நன்றங்கள் பாட்டான் என்ற வளர்ப்பு இயல் இசை நாடகம் இயல் என்றால் பேச்சு இசை என்றால் பாட்டு நாடகம் நடிப்பு. இந்த நடிப்புக்கு பெருமை கொடுப்பது மாத்த பேர் வச்சா நாய் என்றால் நாதம் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தவம் இரண்டால் இசை அனைத்தையும் ஒன்று கூட்டி ஒரே பொருளை வைக்கக்கூடிய ஒரு ஆளு இந்த உலகத்துல நான் மட்டும்தாங்க. சமயக்காரன் கல்யாணத்துக்கு லிஸ்ட் போட்டது மாதிரி சொன்னீங்க. உன் பேரை சொல்லவே சொன்னது பேர் வேண்டா இந்த பேரா இவ்வளவு பெரிய பேர் வச்சிருக்காங்க. அப்ப சரி அப்ப சரியாதான் இருக்கும். பேர் சொல்ல உன் பேர் இல்லையா? அதை என் பேர் தானே சொல்லியிருக்கேன். அதை என்ன பேர்? அதை இப்பதான் சொன்னேன். ஏன் இது மாதிரி ஜாம போறாங்க இல்லையா? என்னங்க பிரச்சனை? பேரை கேட்டா பேர் சொல்ல முடியும். அதான் என்ன உனக்கு எப்படி சொன்னாதான் புரியும். அதான் சொல்லு. இது மண்ணனை வாங்க போனேன் கேன் ஓட்டேன் கொஞ்சம் ரேஷங்கள் அரிஞ்சு ஓட்டாங்க திருப்பி வாங்கிட்டு வந்தேன் மரபத்தை ஒரு கீழே விழுந்துச்சு அரிசி எல்லாம் போனேன் காக்கா வந்துருச்சு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அப்படி எப்படி சொல்லணும்னு சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு போறேன். என்ன கேக்குறீங்கன்னா நீ எப்படி சொல்ல சொல்லி அதே மாதிரி சொல்லிட்டு போறது என்ன இருக்கு? இப்படி அப்படி வேற என்ன இப்படி அப்படி புரிஞ்சு வச்சு முடியாது. எல்லாரும் லூசாயி நான் தெரியும் நீங்க வேலைக்கு என்ன விளக்கம் கேட்க அந்த ஆள் என்ன சொன்னாலும் இது பண்ற விளக்கம் கேட்பேன் போலும் போவோம் பகுமானம் மூக்காந்தனை உடச்சு சொல்லுவேன். என்ன திரும்ப சொல்லவா? இப்படி அப்படி முடிஞ்சு வச்சு முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு என்ன இருக்கு சொன்னதுல என்ன தலைவா சொல்ல போறீங்க? தலைவாரியா தொகுதியில தோத்து போனேன் பேசாம எல்லா தலைவாரியா தூக்கி வச்சு என்னட்டு பேசுவேன். ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வரையும் பேரவங்க கேட்டா அவன் பாட்டுக்கு ராமேஸ்வரம் போனேன் தண்ணி அடிச்சு போயிருச்சு கப்பல் போச்சு அப்படி இப்படின்னா நூஜி பையனை நம்ம குடும்பத்தோட வைக்கணும் மாதிரி சேர மாட்டேன். உங்களுக்கு என்ன மாதிரி சொல்லணும்? ஏன்னா சிலது இருக்குங்க புரிகிறத புரியுற மாதிரி சொல்லணும் புரியாத மாதிரி சொல்லணும் புரிகிறத புரியாத மாதிரி சொல்லி புரியாத மாதிரி சொல்லி புரிகிறத புரிஞ்ச மாதிரி குழப்பி விட்டு புரியாத மாதிரி குழப்பி விட்டு புரிஞ்சதை புரியாத மாதிரி சொல்லிவிட்டு புரியாத புரிஞ்ச மாதிரி சொல்லிக்கிட்டு கட்டல புரிஞ்சதை புரியுற மாதிரியும் புரியாத புரிய மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கும் புரிஞ்சு போகுது. இப்ப உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லலாம் புரியாத மாதிரி சொல்லவா இல்ல புரிஞ்ச மாதிரி பேசுறோமா? நீங்க சொல்லுங்க. இப்ப நீ என்ன மாதிரி பேசுன? அதான் சொன்னேன். புரிஞ்சதை புரியாத மாதிரி பேசிட்டு புரியாத மாதிரி பேசுற காட்டுல புரிஞ்சதை புரிஞ்ச மாதிரியே பேசிட்டு புரியாத மாதிரி பேசிட்டு போனோம்னா எல்லாருக்கும் புரிஞ்சு சரியா புரிய போகுது. இப்ப நான் புரியுற மாதிரி சொல்லவா அது புரியாத மாதிரி சொல்லவா? எதுவுமே நீ சொல்ல வேணாம். அப்புறம் எப்படிதான் சொல்றது? அதை மட்டும் சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க. என்னங்க ஒரு காலையில வேலை தானே வருவீங்க மொத்தத்துல ஒரு எலுமிச்சம்பழம் என்னடா பிரச்சனை? என்ன பெரிய அறிவா இல்ல நீங்க தான் சொல்லிக்கிட்டீங்க. அப்ப நான் சொல்லக்கூடிய திரும்ப சொல்லுங்க. பேரை வச்சாங்க பேர் வைக்கிறாங்க கூப்பிடுவாங்க
எப்படி கூப்பிடுவாங்க? பேரை சொல்லி கூப்பிடுறாருன்னு. ஆனா உங்க இஷ்டத்துக்கு போனா பேர் நீளமா போகும். உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும். என்கிட்ட சொல்றத தெளிவா சொன்னாதான் மத்தவங்களுக்கு புரியும். ஏன்னா சொன்னதே சொல்லி குழப்பிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முடியாது, எனக்கு முடியாது. அப்ப நான் சொல்றதை நீங்க சொல்லிட்டு இருக்கலாமா? திரும்ப சொல்லக்கூடாது. நீங்க சொல்றதை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கலாமா? நீங்க அறிவாளி. அப்படிதான், நீ அறிவாளிடா. உன் தெய்வம் நீ எப்ப உன் முகத்தை பார்க்கும்போது அப்படியே ஒரு முளை எடுத்து கண்ணுல குத்தணும். என்னடா அப்படின்னு கேள்வி கேட்டு பதில் சொல்லாத போய் கேட்பாங்க. ஒண்ணு நான் கேட்க முடியுமா? உன் சிரிப்பு என்ன, அழகு என்ன, தெய்வம் நீ இந்த உலகத்துல பிறந்தது மகத்தான பிறப்பு, மானங்கட்ட பிறப்பு. எதுக்குதான் பிறந்தது நாராயணன். என்ன சொன்ன? கேள்வி கேட்டு பதில் சொல்லாதவனுக்கு பேசுறா. களவும் கத்துமரன் வார்த்தை சொல்ற. படிச்ச விஷயத்த மறக்காம பேசுறீங்க. ஆம்பளை சிங்கம் விடா நீங்க. அசிங்கம் முடிச்சவனை உங்களுக்கு தூரம் சொல்லி ஏன்டா அப்படி நிக்கிறீங்க ஊருக்குள்ள? ராதாகிருஷ்ணன் நீங்க எங்க போறீங்க? ஐயோ உங்களை போய் சொன்ன நீங்க வாங்குங்க. கேள்வி நான் கேட்கும் பொழுது சரியாக பதில் கொடுக்காதவன் மட்டும் அவர் கேட்பேன். தங்களை அவர் கேட்க முடியுமா? முடியாது. கேட்ட கதைக்கு பதில் சொல்ல வச்சவன் தான் மனிதன் சொன்னா எத்தனை மருந்து இருக்காங்க. அப்ப வச்சவன் தான் எடுக்கல மனிதன் சொல்லிருக்கல. சொல்லணும்டா படிச்ச தகுதி எல்லாருக்கும் சொல்ல முடியாது. உன்னால மட்டும் சொல்ல முடியுதுன்னா உன் தகுதி, உன் படைப்பு, உன் வீரம், உன் முக லட்சணம் எல்லாமே இந்த மேடைக்கு கிடைச்ச அம்சம்டா. நீ வந்ததை அட்ட திறக்கிறோம்டா. முதல் ஏன்டா நீ எல்லாம் வர்ற? சோத்தத்தான நீ முதல் வருவியா? நான் கேட்கிறேன். இப்ப நீ எதுக்கு வந்த மரியாதை சொல்லு. ஒழுங்கு மரியாதை சொல்லிட்டு உன்னை இதோட விட்டுரு. நீ காரணம் இல்லாம இந்த மேடையில் நிக்கிறியா? கிண்ணி கோழி மண்ட பேசுறப்ப சோத்தத்தான தின்ற நீ சரியா இப்ப பேசுற. நீங்க எனக்கு கோபப்படுறீங்க. நான் போய் உங்களை அடிச்சு நாராயணா அந்த அவச்சலுக்கு ஆனா நான் கிடையாதுங்க. கேள்வி கேட்டு பதில் சொல்லாதவனை கேட்பேன். சொல்ல முடியுமா? எப்படி பதில் சொல்ல? இப்ப சொல்ற பாப்பா வச்சவன் தான் எப்படி பேசுற? உன்னைய போய் நான் பேசிட்டு போயிட முடியுமாடா? உன் சிரிப்பு என்ன, அழகு என்ன, தெய்வம்டா நீ. உன்னை நான் பேச முடியுமாடா? அவதூறான வாக்கிய வாய் இருந்தோம் சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டேங்க. நீங்களுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே உத்தமண்டா. உன்னை நான் சொல்ல மாட்டேன்டா. ஆனா உன்னத்தேன்னு சொல்லி இது வரைக்கும் உனக்கு தெரிய வேணாம். உன்னையத்தேன்னு சொல்லி இது வரைக்கும் உனக்கு தெரியலையா? இவ்வளவு தூரம் பேசி நீ ஏன்டா நிக்கிற? இந்த வரைக்கும் நான் உத்தரத்துல அப்ப நீ எதுக்கு? ஐயோ நீங்க அவசரப்பட்டு முடிவு எடுத்த நான் உங்களை போய் சொல்லுவாங்க. சிறப்பு என்னடா? சிறப்பு என்னடா? நீ யாரா? அப்ப இருக்க ஆம்பளை சிக்கமா இருக்கிற ஒன்னு சொல்லு. இப்ப நீங்க கேட்ட கடி பதில் சொல்லிட்டீங்க. சொல்லாதவனை கேட்டேன். இப்ப சொல்லுது பாப்பா. வச்ச வந்த வழியில இருந்தவன் சொல்றீங்களா? மேடைக்கு நீ வந்து புண்டியடா. நீ எதுக்குடா வர்ற? ராதாகிருஷ்ணன் தொக்காவா? இதுக்கு மேல என்ன கேட்கறது? இதோட சொல்றேன். பேசாம நீங்க போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அப்ப நீங்க போவீங்களா வரீங்களா? போயிட்டீங்களா? அப்புறம் போவீங்களா வரீங்களா? அப்படி தலையாட்டுறீங்க. அதைத்தாங்க கட்டி. அப்ப திரும்ப சொல்லணும் ஒரு மாதிரி சொல்லணும். திரும்ப சொன்னா சொல்லிட்டு போறேன். அப்ப பேரை திரும்ப சொல்லுங்க சாமின்னா அப்ப சொன்னா சொல்லிடுவீங்க. அப்படித்தானே? திரும்ப சொல்ல வேணாம், பேரை சொல்லு. இல்ல திரும்ப சொல்லவா இல்ல பேரை சொல்லவா? அப்ப திரும்ப சொல்ல வேணாம். திரும்ப சொல்ல வேணாம், நீ படுக்க சொல்ல வேணாம். இப்ப எதுக்குன்னா உங்களுக்கு திரும்ப சொல்ற மாதிரி ஒரு கணக்கு சொல்றேன். 2 ஆடு இருந்துச்சு. 2 ஆடுல ஒரு ஆடு பேரு திரும்ப சொல்லு. சரி. இன்னொரு ஆடு பேரு திரும்ப சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். இதுல திரும்ப சொல்லுன்ற ஆடு தண்ணி குடிக்கும்போது செத்து போச்சு. திரும்ப சொல்லு. ஆமாங்க. செத்த ஆடு எந்த ஆடு? திரும்ப சொல்லு. அதாங்க ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சு. ஒரு ஆடு பேரு திரும்ப சொல்லு, இன்னொரு ஆடு பேரு திரும்ப சொல்ல மாட்டேன். திரும்ப சொல்லுன்ற ஆடு தண்ணி குடிக்கும்போது செத்து போச்சு. செத்த ஆடு எந்த ஆடு? திரும்ப சொல்லு. அதுதான்டா ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சு. ஒரு ஆடு பேரு திரும்ப சொல்லு, இன்னொரு ஆடு பேரு திரும்ப சொல்ல மாட்டேன். திரும்ப சொல்லுன்ற ஆடு தண்ணி குடிக்கும்போது செத்து போச்சு. செத்த ஆடு எந்த ஆடு? திரும்ப சொல்லு. அதான் சொல்லிக்கிட்டு ஒரு ஊர்ல 2 ஆடு. 2 ஆடு ஒரு ஆடு திரும்ப சொல்லு, இன்னொரு திரும்ப சொல்ல மாட்டேன். திரும்ப சொல்லுன்ற தண்ணி குடிக்கும்போது செத்து போச்சு. செத்த ஆடு எந்த ஆடு? திரும்ப சொல்லு. அந்த திரும்ப சொல்லு. எந்த திரும்ப சொல்லு? செத்த திரும்ப சொல்லு. அதான் சொல்லி ஒரு ஊர்ல 2 ஆடு. 2 ஆடு ஒரு ஆடு திரும்ப சொல்லு. திரும்ப சொல்லுடா தண்ணி குடி செத்து போச்சு. செத்த ஆடு எந்த ஆடு? திரும்ப சொல்லு. அதான் ஒரு ஊர்ல 2 ஆடு. 2 ஆடு ஒரு ஆடு திரும்ப சொல்லு. திரும்ப சொல்லுடா ஆடு தண்ணி குடி செத்தே போச்சுடா. செத்த ஆடு எந்த ஆடுடா? செம்பரியாடு. இப்ப திரும்ப சொல்லவா இல்ல வேணாமா? செத்தாடு என்னாடு? திரும்ப சொல்லவா வேணாமா? திரும்ப சொல்லு. அதான் ஒரு ஊர்ல 2 ஆடு. செத்தாடு திரும்ப சொல்லு. நீங்க ஏன் கோபுறீங்க? இப்ப செத்தாட சொல்லவா இல்ல திரும்ப சொல்லவா? எந்த ஆட்டையும் சொல்லலாம். அப்ப எந்த ஆட்டையும் சொல்லணும். கேடாது வாட்டி கடந்துற போது தேவையில்லாத சொல்லலாம். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? பேரசாமி திரும்ப சொல்ல அப்படின்னா திரும்ப சொல்லிடுவா நான் விட்டுறவான்னு கேட்கிறேன். செத்தாடு வேற என்ன? அதான் என்ன ஆடு? திரும்ப சொல்லு. அதெல்லாம் ஒரு ஊர்ல 2 ஆடா? 2 ஒண்ணு திரும்ப சொல்லு, இன்னொன்னு திரும்ப சொல்லு. திரும்ப சொல்ல செத்து போச்சுல. அவ செத்தாடு திரும்ப சொல்லு. அந்த ஆளுக்கு அறப்பா. இப்ப சொல்லவா வேணாமா? ஆடு செத்து முடிவு கொடுத்துருமா? அப்ப சும்மா இருக்க போது பேசுறவா? ஆடு வேற திரும்ப சொல்லு. திரும்ப சொல்லு. ஆடு இப்ப எப்படி சொல்ல உங்களுக்கு? இந்த மேலும் ஒன்னே
என்னைய கூட திரும்ப சொல்ல மாட்டேன். அப்படி ஆள்பா எனக்கு பிடிக்கல பெருமையா பேசலாம் நீங்க மட்டும் தானுங்க. இப்ப நான் சொல்லவா இல்ல வேணாமா? அப்ப என் பேரை திரும்ப சொல்ல வேணாமா? வேற திரும்ப சொல்லு. அப்ப திரும்ப சொல்ல ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சா? ஒண்ணு திரும்ப சொல்லாத, ஒண்ணு திரும்ப சொல்லு. அந்த ஆள் தண்ணி குடிக்கும் போது செத்து போச்சு. அதேதான் மறுபடியும் அந்த ஆட்டை கொண்டு வந்து அதேதாங்க அதானே. அப்ப திரும்ப சொல்ல வேணாமா? திரும்ப சொல்லு. அப்ப என் பேரை சொல்லுவா வேற சொல்லு, ஆட்டை சொல்லாத. அப்ப ஆட்ட சொல்ல அந்த ஆடு எத்தனை வருமா செத்துச்சோ பேசி போச்சு. இந்த மாதிரி புரிய மாதிரி பேசணும். நீங்க சாமர்த்தியசாலி, உங்களை பார்த்த மகிழ்ச்சிங்க. என் பேரு நாரதன், அப்பா பெயர் பிரம்மதேவன், அம்மா பெயர் கலைவாணி. இது என்னுடைய வரலாறு. உன் பேர் என்ன? அது கூட நீ யாரு போத இடத்துக்குரியவன் நான் கேட்கலையே. நீ யாரு நான் கேட்டேன்? இடத்துக்குரியவனா கேட்கல. நான் ஒரு சம்சாரி. நீ சம்சாரியா ஆசாரியா பூசாரியா கேட்டா சாமி இந்த மாதிரி சாமி இந்த வேலை வாக்குன்னு சொல்லலாம். நான் கேட்கலையே உங்களை. இடத்துக்கு காவல் காக்குறீங்க. நீங்க யாருன்னு கேட்டேன்? காவல்காரன் உங்களை கேட்கல. நான் ஒரு சீவன். நீ சீவனா பிரேதாத்மா? உன்னை கேட்டா தானே நீ சொல்லணும். நல்ல சோத்துல உப்பு போடுத்துன்றது நான் கேட்டா தானே சொல்லணும். நீ எப்படி சொல்லணும் நான் கேட்காம? நீ யாரு? எங்க அப்பாவுக்கு ஆத்தா. அப்பாவுக்கு ஆத்தாவுக்கு ஊராட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள. அப்புறம் எப்படி நீ சொல்லலாம்? நீ யாரு கேட்கிறேன்? நீங்க உட்காந்து எல்லாம் அறிவாளி மாதிரியே கை தட்டல. என்ன நீ நிறைய பேர்த்த கொலை போட்டு போயிருக்க. பேசும்போது ஒரு 60 சொட்டரை முடிஞ்சு ஒரு எலும்பு இருக்குங்க. எலும்பு இல்லாத மனுஷன் இருக்குமா? வர முடியாது. எலும்பு இல்லாம ஒரே ஒண்ணு இருக்குங்க. எலும்பு இல்லாத நாக்கு எப்படி நம்ம தீனா சுத்தப்போம் உள்ளார. அப்ப நாக்குக்கு மட்டும் எலும்பு இருக்காதா? அப்ப எலும்பு உடச்சு நாக்குல போய் உடப்பீங்களா? எலும்பு நாக்கில எப்படி உடப்ப? அப்ப எலும்பு உடப்பீங்க உடப்பீங்க உடைக்க மாட்டேங்க. விஷயமா பேசு. நெருங்கி வந்திருக்கேன். பஸ் ஏறும் போது கால வழி விட்டாரு. இப்ப எப்படி பேசுறோம்? நீ யாரும் சொல்ல மாட்டேன். நான் ஒரு விவசாயி மகன். இருந்திருப்போம். உன்னை பத்தி பிரச்சனை யாருக்கு தேவையில்ல. யாருக்கு பிறந்த அது சொல்லு. அம்மாவுக்கு அப்பாவுக்கு. அம்மாவுக்கு அப்பாவுக்கு. அம்மாவுக்கு அப்பாவுக்கு. அப்பா அம்மா. அப்பா அம்மா 2 பேரும் இணைஞ்சாங்க. 2 பேரும் இருந்தாங்க. நான் பிறந்தேன். அதன் பிறந்த யாருக்கு பிறந்த? 2 பேத்துக்கு பாதி பாதியாவா? பாதி ஆளுக்கு 5 கிலோ. 6 பேரும் பாதி அறுத்துட்டாங்க. அப்படித்தானே? அப்ப எப்படி பிறந்தீங்க? அம்மா அப்பா தாலி கட்டினாரா? தாலி கட்டினதுக்கு அப்புறம் பிறந்தேன். அப்ப தாலி எங்க கட்டினாங்க? கழுத்துல கட்டின. நீங்க எப்படி இப்படி பிறந்தீங்க? கழுத்துல பிறந்தியா? கழுத்துல கட்டும் போது அப்படியே நிமிந்தாரு. கழுத்த வயிறாரா? வயிறு எங்கடா தாலி கட்டினாங்க? கழுத்துல. அப்ப கழுத்துல கட்டுறது எப்படி நீ வயிற்றுல பிறக்கலாம்? அப்படியே ஒரு வழியை தப்பி கழுத்துல கட்டினா கழுத்துல நீ பிறக்கலாம். வயிற்றுல எப்படி நீ பிறக்கலாம்? அத உறுப்பு. அப்ப உறுப்புடா. அப்ப கழுத்து உறுப்பு இல்லையா? அப்ப கழுத்து உறுப்பா வயிற்று உறுப்பா? அப்ப வயிற்று உறுப்பு. வயிற்றுல கழுத்துலையா? வயிற்றுல உருவானே. இப்ப வயிற்றுல உருவான. அப்ப கழுத்துல பிறந்ததுக்கு அப்படித்தானே? கழுத்துல வந்து அது வந்து எது வந்து அப்ப போனது வந்து வந்தது வந்தா ஏன் தலைய தெரியுங்க? நம்ம சம்பிரதாயம் எதுக்கு நம்ம சொல்லிங்க? சம்பிரதாயம் தாய் இருக்காடா. பூலகத்துல தாயப்பட்ட பாத்தீங்களா? சின்ன குழந்தைகளா இருக்கும் தாயை உருட்டி விளையாடுவாங்க. அது ஒரு தாயம். அதே போல குழந்தை மாதிரி கொஞ்சம் பெருசான சொக்கட்டை அப்படின்னு விளையாடுவாங்க. அது ஒரு விளையாட்டான தாயம். இந்த வகையில் நீ தாய் சம்பிரதாயம் அப்படிங்க அப்படி ஒரு தாயம் இருக்கா? புது விளையாட்டா? கலாச்சாரம். கலாச்சாரம். அப்ப கலாச்சாரம் ஒரு சாரம் இருக்கு. ஒரு இடத்துக்கு போறோம்னா சாரம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு பெர்மிஷன் கொடுத்தே சாரம். நீங்க கலாச்சாரம் கலாச்சாரம் சாரம் வச்சிருக்கா? கலாச்சாரம் என்னடா சாரம்? ராதாகிருஷ்ணன் கொக்கவா சரியா பேசுறோம். என்ன சாரம் சொல்லும்போது என்ன சாரம்? என்னடா சாரம்? பண்பாடு. பண்பாடு அப்படி ஒரு ஆடு இருக்கு. வெள்ளாடு குறும்பாடு எத்தனை ஆடு நான் பார்த்திருக்கேன். நீங்க பண்பாடு அப்படின்னு ஒரு ஆடு இருக்கா? ஆமா. அப்ப பண்பாடு எப்படி அப்ப ஆடு உனக்கு சாணி போடும். அப்ப சாணி போடுற மாதிரி என்னடா ஓடும்? சோத்த கூட தின்ற. அப்ப திரும்ப சொல்லு என்னடா சொனக்கு? என்ன சொனக்கு? இப்படி சொல்ல பேசுறா. ஆடு சாணி ஓடுமா புடுக்க ஓடுமாடா? அப்ப புடுக்க ஓட சாணி போடும் நீ சொல்லலாம். ஒரு ஆடு தெரியல நீ போட்டாடு இப்ப சாணி போட்டா புடுக்க போடுச்சா? அப்ப சாணி போட்டு அப்ப ஆட்டு உடம்பு சரி சாணி போட தேவையாது. சாணியா ஆடா? நீ சொல்லு சாணி ஆடா? அப்ப நீ ஆடா சாணியா? அப்ப நீ ஆட்டு சாணி தானே? நீ என்னடா சொல்றா? நீ ஆட்டு சாணியா மாட்டு சாணியாடா? அப்ப நான் கிடையாது சொன்னேன். நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தா அப்ப சொன்னது வேற இப்ப சொன்னது வேற இல்ல. நான் சொல்ல கிடையாது. நீங்க சொல்றீங்க சொல்லி அப்ப என்னதான் சொல்ல வரீங்க? அப்ப நம்பர் இருந்தா நீங்க சொல்லி அப்படித்தானே? அப்ப இனிமேல் நீ வர்ற வரைக்கும் நான் வருவேன். அப்ப இப்ப இருக்கு வந்த எத்தனையோ நாள் நான் அழுவ வச்சிருக்கேன். தேவையில்லாத ஏன் நாள் நீ அறுபத்தி என்ன நீ இப்ப தானே பாக்குற? யார கூட சொல்றீங்க? யார ஏவி சொல்ற? ஒரு இடத்துக்கு இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் மாற்று காவலாளி இருக்கானா அரசியல் யாராவது இருக்கானா இங்க இருந்து போய் பார்த்துட்டு வரான்னு ஏவல் விடுறது ஒரு ஏவல். இவன் நல்லா இருக்கானே இவன் எப்படியாவது கொள்ளணும்னு சொல்லி இங்க இருந்து ஏவல் வைக்கிறது ஏவல். இப்ப ஏவி விட்டாங்க யாரு மேல ஏவி விட போற? ஏவி விட்டாங்கன்னா சொல்லி விட்டாங்க. எதுக்கு ஏவி விட்டாங்க என்ன பார்த்து? அப்ப எனக்கு ஏவ போறியா? ஏவி விடுறா நாட்டு பாய். அப்புறம் எப்படி நாட்டுக்கு பாவி விடுவோம்? அப்ப எனக்கு ஏவி விடுவோம் அப்படித்தானே? என்னடா பண்ணுவ? ஒரு சிரிப்பையா ஒரு மரியாதை சொல்லி நீ ஏவி உள்ளே வர மாட்டியா? எனக்கு சரியா கேட்ட கூட பதில் சொல்றேன். உன்னை விட்டுறேன்.
ஐயா தெம்பு இல்லையா அநியாயமா நான் விலை குழம்பு ஓஞ்சிருவேன். என்னடா பிரச்சனை இப்ப சொல்றா? உன்கிட்ட பேசணும்னா மறுபடியும் ஒன்னாவது வந்து படிக்கணும். அப்ப ஒன்னாவது இருந்து படிக்கணும்னா அப்ப இது வரைக்கும் படிச்சதெல்லாம் நான் முட்டாள், நீ போ. அப்ப முட்டா பையன் என்ன வந்து பேசுற? உன்கிட்ட நான் மட்டும் கிடையாது, அப்புறம் பெரிய பெரிய மகன்லாம் பப்புன்னு போட்டு பூமிக்குள்ள கிடக்காங்க. சரி, அவங்களும் மறுபடியும் பிறந்தா கூட பேச முடியாது. ஆனா இப்ப நீங்க தானே வந்திருக்கீங்க. அத்தனை மகான்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, நீங்க இருக்கீங்க. அந்த இடத்த நீங்க காப்பாத்த பேச்சு அகராதி பேச்சுப்பா. அகராதி இருந்தா தானே பேச முடியுமா? பேச ஒரு சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்கிற அகராதி தானுங்க. என் பேர் போங்க. யாரு ஒருத்த பிள்ளைத்தா, இந்த பிள்ளை எந்த நேரத்துல அழுதுச்சோ எனக்கு புரிஞ்சு ஆக்கிடுச்சு. என்ன காசு? என்னங்க உங்களுக்கு தவறா பேசிட்டா? ஐயா அப்ப ஐயாண்டா வயசானவனா? அப்ப ஐயான்ற கட்டு கொடுக்க அப்ப பூர்ணா எப்படி ஐயாண்டு நீங்க? போட்டிருக்க வேஷத்துக்கு மரியாதை அப்ப ஐயாண்டு வயதானவனுக்கு ஐயாண்டு நீ என்ன பார்த்து ஐயான்ற? தெரியாம சொல்லி அப்ப தெரிஞ்சு சொல்லுவா ஐயா, அப்படித்தானே? இப்ப நீ தெரியாம ஐயான்னு சொல்லியா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. எப்படியா சொல்லுவ? பிள்ளை வத்து வளகாப்பு போட போகும்போது நீங்க என்ன காசு? அப்பதான் பிள்ளை வச்சுக்கலாம். மறுபடியும் மாசமானு போட்டு அடிச்சாங்க. அதுக்குள்ளே வளர்ந்துச்சு வளகாப்பு. அப்ப நீங்க ஐயான்னு சொல்றது அங்கதானா? என்ன குணம்? நீங்க பார்த்ததுலாம் அப்படிதான் இருக்கு. என்ன நீங்க பார்த்தது இல்ல ஐயா ஐயான்னா திரும்ப வர ஐயான்ற இல்ல சாமி. சாமின்னா இத்தனை சாமி நீங்க பாத்தீங்க. மூங்கில ஒழுங்கிருந்தான் முக்கன் சாமி, முதிர நோடுத்தான் மூங்கல் சாமி, தாங்கமலை போட்டு உடைத்தான் ரயிலா சாமி, கடவுளை உண்ணா தோப்பர் சாமி, வாய்ப்புண்ண வழிகாத்தான் வைத்திய சாமி, பானவர் உதவியான முற்ற சாமி, ஓய்க்கிய மலைகிற முன்னப்ப சாமி, உதவியமான வேங்கடா சாமி, பல சாமி உலகத்துல வந்துங்க. நீங்க சாமி அப்படிங்கிறது எந்த சாமி எப்படி சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கூலிச்சாமி. கூலிச்சாமி அதை இருக்காங்க. கூலிச்சா போன சாமி தானே. போயா அப்ப போயான்னா அப்ப திரும்ப ஐயாவா? இல்லங்க சாமி. அப்புறம் அப்ப சாமியா? நீங்க சாமியா ஐயாவா? உடம்பு அப்படி உடம்பு அப்புறம் உள்ள போனா நீங்க வெளியே அப்ப போயிட்டு வரவா? போங்க. அப்ப போயிட்டா எப்படி வர முடியும்? உள்ளதானே கொஞ்சம் அப்ப நீங்க போயிட்டு வந்துறீங்க. உள்ள போய் இருங்க அப்ப கூப்பிடு. உள்ள போய் இருந்தா நீங்க எப்படி வெளியே இருக்கீங்களா? ஆளு இருக்காங்க. அப்ப ஆள் இருக்கான நான் மட்டும் கிடையாது. இப்ப அவங்க என்ன பண்றாங்க? உள்ள காவல் இருக்காங்க. இருக்காங்க. நீ எங்க இருக்க? வெளியே இருக்கேன். நீ வெளியே இருக்கீல்ல? ஆமா. எப்படி போகுது? திருத்திரியா போய் தானிக்கத்தை உனக்கு மூலத்தை கேட்கறது காவல் எப்படா போகுது? காவல் நல்லா உயிரா வரைக்கும் நல்லா போச்சு, தேவையில்லாம பிரச்சனை. அப்ப இனிமே பிரச்சனைன்ற இடத்துக்கு நீ வந்தீங்கன்னா போங்க, உங்க நல்ல நேரம் இன்னைக்கு. அப்ப நல்ல நேரம் இது வரைக்கும் நல்ல நேரம் பேசிட்டு இருக்கமா? இன்னைக்கு வேற மூடுல இருக்கேன். சனிய முடிச்ச நாளே கேரள முடிச்சு சனிய முடிச்ச நாளே போட்டு போட்டு என்னங்க? அப்ப இனிமே சத்தம் நான் கேட்டா 14 தடவை ஒரு சத்தம் போடு. என் மனசார ஒரு சத்தம் போடுங்க. அப்பதான் நான் போக முடியும். ஆளோ சோ இன்னொரு தடவை ஆளோ சோ அப்படி சொன்னா பாப்பா. நாராயண எங்க திரும்ப சொல்லு. ஆதர்சனை ஜெயிக்க முடியுமா? சீக்கிரம் யாரு ஒன்பது என் பேரை காப்பாத்திட்டேன். யாரு 9 போனவன் நானா? சிவனே வலை சூப்பரியா ஒரு பேத்துக்கு குசி உங்க முகத்துல அப்படியே தவ கலை விழுகுதே.